மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் உரிமையாளருக்கே பயம் காட்டி தலைதெறிக்க ஓடவிட்டது ஒரு காளை. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பெண் காவலர் சத்யா என்பவரின் காலை குருவி புல்லட் பாலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 4வது முறையாக களம் இறக்கி மாடுபிடி வீரர்களிடம் சிக்காமல் வெற்றியை தட்டிச் சென்றது. இதுகுறித்து சத்யா நம்மிடம் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். என் மாடு பேர் குருவி புல்லட்டு. நான் 18 வயசுலேருந்து மாடு வைக்கிறேன். இப்போ நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் பணியில் இருக்கேன். ஒவ்வொரு டைமும் என் மாடு நல்ல ரிசல்ட் ஆகுது. நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கு. இந்த வருஷம் என் மாடு பரிசு வாங்கினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் காயமடைந்த காலை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டது. மதுரை மேட்டுப்பட்டி பிச்சை தனலட்சுமி என்பவரது காலை வாடிவாசலில் இருந்து வெளியில் வந்தபோது காயம் ஏற்பட்டு களத்திலேயே படுத்துக் கொண்ட நிலையில் கால்நடை ஆம்புலன்ஸ் மூலமாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனால் ஜல்லிக்கட்டு போட்டி 15 நிமிடங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள சூரியூரில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 700 மாடுகளும் 350 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். சீறி வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் பாய்ந்து பிடித்தனர். 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். போட்டியின் போது மாட்டின் உரிமையாளர்கள், வீரர்கள், பார்வையாளர், காவலர் என 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். காலையிலே கலசூடு பிடிக்குது. பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்து. இருப்பா உள்ள அழகுடா. ஆத்தாடி ஆத்து ஆட்டத்தை பாரு, ஆட்டத்தை பாரு. அழகுடா தம்பி, அற்புதம்டா, அழகுடா. நல்லா புடி. அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவனை அழகு தம்பி. பவுன்துறை பாலாண்டர் மாடு நல்லா புடி. ஒரு ஆள் பிடிக்கணும். ஒரு ஆள் புடி, ஒரு ஆள் புடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.